ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் பேக்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் பண்ணித்தரோம். அப்படியே ரீசைக்கிளபிள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சொல்லுவாங்க, இன்னும் செமி சாஃப்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ரூபீஸ்லேருந்து இருக்குது. 10 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லோகோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பரில் இந்த சைஸ்க்கு தான் ஒரு லோகோ இருக்குது. கஸ்டமருக்கு தேவையான மெத்தடில் அவங்களுக்கு தேவையான டிசைனில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 day பிஃபோர், நீங்கள் 1 day பிஃபோர் சொன்னீங்கன்னா கூட இது நாங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதை விட இந்த பவுச்சஸ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. அதுலேயுமே அவங்களோட லோகோவை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் லிக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஒரு ஸ்டார்ட் அப் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய வந்து பிராண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்கு வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிராண்டிங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டிஷ்யூஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுட் கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை தாம்பூல பையாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட ஓன் பிராண்டிங்கில் உங்களோட லோகோஸை பிரிண்ட் பண்ணி எப்படி பண்ணுறது, அதுக்கான காஸ்டிங் என்ன ஆகுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் வந்து உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் நேம் பிரதீப் குமார். எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இது மெயினாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார், இப்போ உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஸோ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக டிஷ்யூ பேப்பர்ஸ், ஸ்ட்ராஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாயில், அலுமினியம் ஃபாயில்ஸ், ஸோ கண்டெய்னர்ஸ் அண்ட் பீஸா பாக்ஸஸ், ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் பேக்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் பண்ணித்தரோம். கஸ்டமைஸ்டாகவும் பண்ணித்தரோம். ஓகே, இப்போது கஸ்டமைஸ்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படின்னா வந்து இந்த ஃபுட் மெட்டீரியலை என்னென்ன மாதிரியான கஸ்டமைஸ்டெலாம் நீங்கள் பண்ணி தரீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அந்த கஸ்டமர் என்ன கேட்பாங்க மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸில், ஸோ அவங்க ப்ராப்பராக ஃபுட்டு வந்து பேக்கேஜ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்களோட லோகோஸ் இருக்கணும்னு மெயினாக பார்ப்பாங்க. அவங்க லோகோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க லோகோஸை அவங்களோட வாங்கி அதை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ விசிபிளாக, ஸோ அவங்களும் ஈஸியாக அவங்க கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா வந்து அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் பண்ணுறோம்? ஸோ பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அப்படி எடுத்ததாலே 3 டைப்ஸ் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தா ரீசைக்கிளபிள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சொல்லுவாங்க, இன்னும் செமி சாஃப்ட் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இது 3மே இருக்குது. இந்த 3மே அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குமோ அதுக்கு எதாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். இந்த மாதிரி வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி செட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏற்கனவே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஒரு சின்ன ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணும்? ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நியூவாக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வருஷமாக அவங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 100 பீசஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ என்ன மாதிரியான கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அது முதற்கொண்டு நாங்களே அவங்களுக்கு கைட் பண்ணி இந்த மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நாங்களே ஒரு கஸ்டமைஸாக எல்லாமே கொடுத்து, ஸோ இதுதான் மோஸ்ட் இப்போ என்ன ஒரு பெஸ்ட் ஒரு யூனிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான பாக்ஸஸ், அவங்களுக்கு தேவையான டிஷ்யூ பேப்பர்ஸை இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரைஸிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இங்கே ப்ரைஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ரூபீஸ்லேருந்து இருக்குது. 10 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போது ஒவ்வொன்றும் வந்து நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இல்லை சாம்பிள்ஸ் காட்ட முடியுமா? எப்படி இருக்கும்? ஷோர் கண்டிப்பாக. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சாஃப்ட், செமி சாஃப்ட் அண்ட் ரீசைக்கிளபிள். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் டைப். ஸோ சாஃப்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட்.
ஸோ இந்த டைப் ஆஃப் மாடல் வந்து செமி சாஃப்ட். ஸோ இது கொஞ்சம் லைட் சாஃப்டாக இருக்கும், பட் அந்த இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் சீப்பாகவும் இருக்கணும்னு பார்ப்பாங்க அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதுதான் இந்த ரீசைக்கிளபிள் மெத்தட். ஸோ இண்டஸ்ட்ரி பேரே எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது இந்த ரீசைக்கிளபிள் மெத்தட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி நேம்க்கு ஏற்ற மாதிரி ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லோகோ காஸ்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோகோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பரில் இந்த சைஸ்க்கு தான் ஒரு லோகோ இருக்குது. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இந்த மினிமம் 500 rupees. அந்த 500 rupeesலேருந்து இந்த சைஸில் லோகோ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே அவங்க நேம் இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா அது இந்த மாதிரி நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஓவன் பேக்ஸ். ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் கம்பல்சரி தேவைப்படுற ஒரு மெட்டீரியல். அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 types இருக்குது. ஸோ சைஸ் வேரியன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியன்ட், ஸோ ஸ்மால் சைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியன்ட், ஸோ இது மீடியம் சைஸ். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் வேரியன்ட், லார்ஜ் சைஸ். ஸோ இந்த மாதிரி 3 types நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஓவன் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன கஸ்டமைசபிள். ஸோ இதில் கூட அவங்களோட லோகோஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த ஃபஸ்ட் ஸ்மால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது லார்ஜ் சைஸ் வரைக்கும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே தாம்பூல பேகு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லும் இல்லை நிறைய ஈவெண்ட்ஸில் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இது வேறு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மெத்தடில், ஸோ இந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு தேவையான மெத்தடில் அவங்களுக்கு தேவையான டிசைனில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 day பிஃபோர், நீங்கள் 1 day பிஃபோர் சொன்னீங்கன்னா கூட இது நாங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மோஸ்ட் அட்வான்ஸ் இப்போ என்ன லாஸ்ட் டைமில் கூட டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீஸா பாக்ஸ், பர்கர் பாக்ஸ் அண்ட் வெஜ் பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சாண்ட்விச் பாக்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தேவையான அவங்க லோகோஸை பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் பீஸா பாக்ஸ். ஸோ இதுவும் நாங்கள் கம்பல்சரி அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி ரேப்பர் பண்ணி அனுப்பிக்கான பவுச். ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பவுச் இது தான். ஓகேங்களா, பேக்ஸை விட இந்த பவுச்சஸ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. அதுலேயுமே அவங்களோட லோகோவை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே ஸ்ட்ராஸ் பிடிக்கும். ஸோ அவங்க ஸ்ட்ராஸ் அதுவும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில்ஸ். ஸோ அலுமினியம் ஃபாயில்ஸ் பேக்கேஜிங்ஸ்க்கு அலுமினியம் ஃபாயில்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். தென் பார்த்தீங்கன்னா யூசுந்தோ கிளாஸஸ். ஸோ யூசுந்தோ கிளாஸஸும் கொடுக்குறோம். இந்த ஃபாயில் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுட்டுக்கு. ஸோ மெயினாக அவங்களுக்கு இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த கர்வ்ஸ் அந்த பெண்டிங்ஸ் அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்டாக இருக்கணும் சரி, இல்லை ஒரு ஓல்டு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ பேசிக்காக அவங்க சின்ன ஃபுட்லேருந்து ஸோ எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு மெயின் கோர்ஸாக இருக்கட்டும், அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கணும், ஸ்பில் ஆகாமல் இருக்கணும், கஸ்டமர் ரீச் பண்ணும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் லெவலில் இருக்கணும். ஸோ கவர் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க, பேக்கேஜிங் எப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு இப்போ நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி தரதை விட இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடில் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் எல்லாமே ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸோ டாப் லெவல் வரைக்கும் எல்லாமே நாங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி தருவோம் ஒரு கஸ்டமர். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அவங்களோட லோகோஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஏதாவது தனியாக சார்ஜஸ் ஏதாவது? ஆமாம், கண்டிப்பாக சார். ஸோ இப்போ அவங்க லோகோஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோகோஸ் இல்லாமல் டிஷ்யூ பேப்பர்ஸ் கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த 90% பீப்புள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லோகோஸ் இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோகோ பார்த்தீங்கன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகே. ஸோ அவங்க சைஸ் என்ன டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மீட்டர் இருக்கும், ஒரு லென்த் இருக்கும். ஸோ அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகே. மினிமம் என்ன மாதிரியான ப்ரைஸிங் வரும், மேக்ஸிமம் என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸ்? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 500லேருந்தே பண்ணிக்கலாம். 500ல் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த செட் ஆஃப் லோகோஸ் அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ டேரெக்டாக கால் பண்ணி அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட. ஸோ டேரெக்டாக பண்ணி எங்கள் சப்போர்ட் டீம் வந்து பேசுவாங்க. பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு லோகோ என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லோகோ நாங்கள் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாம்பிள் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ பேமெண்ட்ஸ்லாம் எப்படி சார் ஆக்சுவலாக? ஸோ பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் பேமெண்ட்ஸ் அவங்க பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான். ஸோ ஜிபே, பேடிஎம் அந்த மூலியமாக அவங்க பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ டேஸில் வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க? ஓகே, ஒன்ஸ் அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட லோகோ அது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா
இப்போ வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்காங்க. ஸோ வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்காங்கன்னா ஒரு 3 days மேக்ஸிமம் 3 daysக்குள்ளே பார்சல் சர்வீஸ் மூலிமா அவங்க சென்ட் பண்ணிடுவோம். இல்லை அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 days நம்ம இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா எங்கேருந்து வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 3 to 5 daysக்குள்ளே ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, சூப்பர் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பிரிண்டிங்கோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ரெஸ்டாரண்ட் இருக்கோம், நம்மளோட பிராண்டிங் வந்து நல்லாவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணால் இவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. ஒரு டிஷ்யூஸாக இருக்கட்டும், ஒரு கவர்ஸாக இருக்கட்டும், பவுச்சஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜூஸ் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாயில்ஸும் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா உங்க வாழ்க்கையை மாத்துங்க. மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.